இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சமூக ஊடகங்களில் சிறுநீரகம் 5 லட்சம் வெள்ளி வரை விற்பனையா? சமூக ஊடகங்களில் மனிதர்களின் முக்கிய உறுப்பான சிறுநீரகம் 10,000 வெள்ளி முதல் 5 லட்சம் வெள்ளி வரை விற்பனை செய்யப்பட்டு வரும் செயலுக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொது சுகாதார மருத்துவ நிபுணர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சிறுநீரக விற்பனை தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவலாக விளம்பரம் செய்யப்பட்டு வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று பஹாங் மாநில சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குனர் டாக்டர் ஜைனால் ஒமார் தெரிவித்துள்ளார். சிறுநீரக நன்கொடையாளர்களை தேடுகிறோம் என்ற தலைப்பில் முகநூலில் கும்பல் ஒன்று பகிரங்கமாக விளம்பரப்படுத்தி வருகிறது. இது உடனடியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த முன்னாள் சுகாதார உயர் அதிகாரி அரசாங்கத்தையும் போலீசாரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதில் வேடிக்கையாகவும் கடுமையாகவும் கருத வேண்டிய விஷயம் என்னவென்றால், சிறுநீரக மாற்றம் என்பது மிக எளிதான காரியமல்ல. பொருத்தமான சிறுநீரகத்தை தேர்வு செய்வதற்கு சோதனை நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் இதில் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையும் மிக முக்கியமாகும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். சிறுநீரக விற்பனையும் அதன் பரிமாற்றமும் திரைப்படங்களில் பார்க்கின்ற காட்சிகளைப் போல அல்ல என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். ஆபத்தையும் அச்சத்தையும் விளைவிக்கும் தன்மையிலான இது போன்ற விளம்பரமும் விற்பனையும் உடனடியாக முடக்கப்பட வேண்டும். இதனை சுகாதார அமைச்சும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் உடனடியாக கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் ஜைனால் ஒமார் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் அக்ஸியாத்தா அரேனா அரங்கில் நேற்றிரவு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு பேரணியின் நேரடி ஒளிபரப்பை முடக்கியிருக்கும் மேத்தா அதிகாரிகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் உத்தரவிட்டுள்ளார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்ட தனித்துவமான மலேசிய மக்களின் இந்த ஆதரவு பேரணியின் நேரடி ஒளிபரப்பை மேத்தா முடக்கியிருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்று அரசாங்க பேச்சாளரான ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். மேத்தாவின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்று பேரணி முடிவடைந்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஃபாமி இதனை குறிப்பிட்டார். அண்மையில் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியின் படுகொலை தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரின் கண்டன பதிவுகள், இஸ்மாயில் ஹனியினுடன் பிரதமர் முன்பு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் பதிவேற்றம் செய்யப்பட்ட இதர கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து மேத்தா அகற்றியது மூலம் அது பெரும் கண்டன கணைகளுக்கு இலக்காகியது. இதுபோன்ற சம்பவம் பாலஸ்தீன ஆதரவு பேரணியின் போது நிகழாது என்று மேத்தா உயர் அதிகாரிகள் தம்மிடம் உத்தரவாதம் அளித்த பின்னரும் இது நடந்திருக்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். மேத்தா என்று சுருங்க அழைக்கப்படும் மேத்தா பிளாட்ஃபார்ம் இன்கார்ப்பரேஷன் என்பது அமெரிக்காவை தளமாக கொண்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மற்றும் த்ரெட்ஸ் முதலிய சேவையை வழங்கி வரும் தொடர்புத்துறை நிறுவனமாகும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தலைமையிலான பாலஸ்தீன ஆதரவு பேரணியின் நேரடி ஒளிபரப்பை முடக்கியிருப்பது மூலம் அதன் உள்ளூர் பிரதிநிதிகள் தம்மை உடனடியாக சந்தித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று ஃபாமி ஃபட்சில் கேட்டுக்கொண்டார். ஒப்பந்த முறையில் சேவை காலம் நீட்டிக்கப்பட்ட அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஜுகி அலி வரும் சனிக்கிழமையுடன் பணி ஓய்வு பெறுகிறார். அவரின் பணி ஓய்வு அரசாங்கம் ஒரு முக்கிய துறை இழக்கிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்துள்ளார். இன்று புத்ராஜயாவில் பிரதமர் துறையின் பணியாளர்களுடனான மாதந்திர பேரணிக்கு தலைமையேற்று உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். கடந்த 2022ஆம் ஆண்டு நாட்டின் பிரதமராக தாம் பொறுப்பேற்றது முதல் அரசாங்க தலைமை செயலாளராக இருந்து வரும் தான் ஸ்ரீ ஜுகியின் பங்களிப்பு அளப்பரியதாகும். பணி ஓய்வுக்கு பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்பொன்று காத்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். தான் ஸ்ரீ ஜுகிக்கு பதிலாக விரைவில் ஒருவர் அந்த முக்கிய பொறுப்புக்கு நியமிக்கப்படுவார் என்று பிரதமர் குறிப்பிட்டார்.
தாங்கள் பயணித்த கார் லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். இச்சம்பவம் பேரா கோபிங் குனோங் பஞ்சாங் தேசிய பள்ளிக்கு அருகில் நேற்றிரவு 9:45 மணியளவில் நிகழ்ந்தது. பரோடுவா கஞ்சில் காரில் பயணம் செய்த 58 மற்றும் 62 வயதுடைய இருவர் காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டனர். இந்த விபத்து குறித்து இரவு 9:48 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குநர் சபரோட் ஜினோர் தெரிவித்தார். இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து இருவரின் உடல்களையும் மீட்பதற்கு பிரத்யேக சாதனங்களை வீரர்கள் பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவின் 2வது முன்னணி நகரான ஜெட்டாவிற்கு கோலாலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட 2 மணி நேரத்திலேயே மலேசிய ஏர்லைன்ஸின் MH156 விமானம் கோலாலும்பூருக்கே மீண்டும் திரும்பியது. பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும் என்று அந்த தேசிய விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை 259 யாத்ரீக பயனர்களுடன் பிற்பகல் 3:13 மணியளவில் புறப்பட்ட அந்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் அடுத்த 2 மணி நேரத்திலேயே மாலை 4:56 மணியளவில் கோலாலும்பூருக்கே திரும்பியது. இதனை உறுதிப்படுத்திய மலேசிய ஏர்லைன்ஸ் தொழில்நுட்ப காரணமாக MH156 விமானம் திரும்பியது என்ற போதிலும் பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் வரையில் அனைவரும் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று மலேசிய வான்போக்குவரத்து துறையின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ கேப்டன் நோர்ஜாமான் மஹ்மூட் ஓர் அறிக்கையில் தெளிவுபடுத்தினார். பிரேத வண்டி ஒன்றை துரத்தி சென்று அதன் ஓட்டுநரை தாக்குவதற்கு மக்கள் முயற்சித்தது திருட்டு சம்பவம் அல்ல என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் விளக்கம் அளித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை காஜாங்கில் ஒரு வீடமைப்பு பகுதியில் அந்த பிரேத வண்டி மெதுவாக சென்றது. அந்த பிரேத வண்டியை பழுது பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட மெக்கானிக்கின் தவறான முகவரியின் காரணமாக அவரின் வீட்டை தேடுவதற்கு 35 வயதுடைய ஓட்டுநர் வாகனத்தை மெதுவாக செலுத்தியிருக்கிறார். ஆனால் பிரேதம் ஏதும் இல்லாமல் சந்தேகத்திற்கு இடமாக அந்த பிரேத வண்டி அந்த வீடமைப்பு பகுதிக்குள் 2-3 முறை வலம் வருவதைக் கண்ட மக்கள் அதனை பின்தொடர்ந்து சென்று ஓட்டுநரை தாக்குவதற்கு முயற்சி செய்துள்ளனர் என்று ACP நஸ்ரோன் விளக்கம் அளித்தார். பிரேத வண்டியை பயன்படுத்தி எந்த திருட்டு சம்பவமும் அப்பகுதியில் நிகழவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தவறான புரிதல் காரணமாக நேற்று மாலை 3 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். சவுத் பாட்டில் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இங்கிலாந்தில் நடந்து வரும் வன்முறை ஆர்ப்பாட்டங்களில் அங்குள்ள மலேசியர்கள் அல்லது அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டவர்கள் ஒதுங்கியிருக்குமாறு விஸ்மா புத்ரா அறிவுறுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் டசன் கணக்கில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். லண்டனில் உள்ள மலேசிய தூதரகத்தின் வாயிலாக அங்குள்ள நிலவரத்தை வெளியுறவு அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருகிறது என்று விஸ்மா புத்ரா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.